ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவிஸ் vlog. எனக்கு என் சிஸ்டர்ஸ்க்குலாம் ஸ்கூல் காலேஜில் லீவுன்றனால நாங்கள் ஃபேமிலியாக பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு போனோம். அந்த ட்ரிப்போட vlog தான் இது. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் போகிறப்ப பாட்டு கேட்டுகிட்டே க்ரீனரிஸ்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இந்த சன்ஃப்ளவர்ஸ் கார்டன்லாம் பார்த்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். அப்படியே போயிட்டு இருக்கப்போ ஹார்பர் வந்துச்சு. இந்த ஹார்பர் வந்து நிறைய சூர்யா படத்துலலாம் வந்திருக்கு. அங்கே நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் நடந்திருக்கு. அதை பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எங்களுக்கெல்லாம். நாங்கள் ஜாலியாக வைப் பண்ணிகிட்டே போனோம். தூத்துக்குடியில் இந்த உப்பு ரெடி பண்ணுற பிளேஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் எங்களுக்கு புதுசாக இருந்தது. இப்படி தான் நம்மளாம் உப்பு எல்லாம் ரெடி பண்ணுவாங்களா அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு அது எப்படி என்னென்னு ரிசர்ச் பண்ணிகிட்டே நாங்கள் போயிட்டே இருந்தோம். என் தங்கச்சி மாதிரி ஒரு அறிவாளி எங்கேயும் இருக்க முடியாது. நாங்கள் நியர்பை திருச்செந்தூர் போகிற வழியில் பார்த்தா ஒரு பாண்டு இருந்தது. குட்டியாக இருந்தது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் இருக்க ஃப்ளார்ஸோட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அதெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதை நீங்களும் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாண்டு எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும் பார்த்து ரசிங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்க பார்த்தா சீக்கிரமாக நாங்கள் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். திருச்செந்தூர் பார்டரில் கரெக்டாக எங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைம் ஆச்சு. ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே உள்ள பீச்சுக்கிட்ட போனோம். அங்கே போனால் ஃபோன்லாம் அலௌடில் எல்லாம் கார்லேயே வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரே மூட் ஆஃபாக போச்சு. ஐயோ பீச்சில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியலையே அப்படின்னு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி போங்கடா அப்படின்ட்டு சாமி கும்பிட போயிட்டோம். ஆஃப்டர் 1 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் சாமியை பொறுமையாக நல்லா சூப்பராக பார்த்து முடிச்சு நாங்கள் அப்படியே கிளம்பி போய் சிந்தலக்கரை அம்மன் பார்க்க போவோம். சிந்தலக்கரை அம்மன் கூட சூப்பர் தரிசனம் கிடச்சிச்சுப்பா எங்களுக்கு. அந்த அம்மனோட தரிசனம் முடிச்சு நாங்கள் போன இடம்னா திருப்பரங்குன்றம் போனால் அங்கே ஃபுல் ரஷ். என்னடா பண்ணுறதுன்னு தெரில. கோயிலும் ஆஃப்டர்நூன் க்ளோஸ் பண்ணுற டைமு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக பார்த்தா ஃப்ரீ தரிசனத்தில் செம்ம ரஷ்ஷு. ஆக்சுவலாக லேட்டாக வந்து ஃப்ரீ தரிசனத்தில் போய் பார்த்தோன்னா ஸோ நாங்கள் அப்போ 100 ரூபா டிக்கெட்டில் போய் சீக்கிரமாக 10 நிமிஷத்தில் சாமி பார்த்தோம். ஆனால் பக்கத்துலேயே வந்து பார்த்தோம். எங்களுக்கு சாமி பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பக்கத்தில் பார்த்ததே. சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து கோயிலை ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டே வந்தோங்க. அப்படியே வெளியே வந்துட்டு கோவில் பக்கத்துலேயே ராஜன் உணவகம்னு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்ததுங்க. ஃபுல் மிஸ் எல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்ட கையோடு நாங்கள் அப்படியே கிளம்பி போனது தான் பழமுதிர்ச்சோலை. ஃபேமஸான கோயிலெலாம் மதுரை சரௌண்டிங்லேயே இருக்கனால நாங்கள் கரெக்ட் டைமுக்கு எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் ஒரே நாளில் 3 கோயில் தரிசனம் முடித்தோங்க. அப்படியே பழமுதிர்ச்சோலை போய் ரீச் ஆகிட்டு காருக்கு டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கிங் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் மவுண்டன்ஸ்லாம் பார்த்துட்டு மங்கீஸ்லாம் நிறைய இருந்தது. அதை பார்த்து நீ தான் அது நான் தான் அதுன்னு சொல்லி நாங்கள் எல்லோரையும் ஒருத்தருக்கு மாற்றி கலாய்ச்சிட்டு அப்படியே போனோங்க. நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அங்கே மேலே கோயிலில் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றது நாங்கள் இங்கே கீழே பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் பாருங்கள் பஸ்ஸு ஃபெசிலிட்டிஸில் எதுவுமே இல்லாமல் எவ்வளோ பேர் மலையில் நடந்து வராங்க அப்படின்றத நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மக்கிட்ட நம்ம கார் வெஹிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்கள் டக்குன்னு போயிடுறோம் மேலே. பட் அந்த வெஹிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் லாங்லேருந்து வரவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வராங்கன்றப்ப அப்படி பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் அப்படி பேசிகிட்டே போயிட்டு இருந்தோமா. அப்போ முருகர்கிட்ட ஔவையார் வந்து சுட்ட பணம் வேணுமா சுடாத பணம் வேணுமான்னு ஒரு மரம் பற்றி சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டிங்கெல்லாம். அந்த மரம் அங்கே காமிச்சாங்க. அப்புறம் அங்கே ஒரு மங்கி அழகாக லேஸ் பேக்கெட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம். நாங்களும் சரின்னு சொல்லிவிட்டு கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோயில்கிட்ட நான் ரொம்ப தூரத்துலேருந்து கொஞ்சம் நடந்து போனாங்க. அங்கே போய் பார்த்தா ஃபுல் கூட்டம். நடக்கவே இடமில்ல. காரில் சரி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸில் எதுவுமே இல்லை. சரின்னு கஷ்டப்பட்டு ஒரு இடம் கண்டுபிடிச்சி நிற்க வச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்குள்ளே போயிட்டோங்க.
இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் திருப்பரங்குன்றம்ல ஆன மாதிரியே தான் ஆச்சு. சாமி பார்க்க க்ளோஸ் பண்ணுறாங்க, சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 10 ருபீஸ் டிக்கெட்டில் போய் சீக்கிரமாக பக்கத்துலேயே இங்கேயும் பார்த்தோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா இந்தமாரி ஏதோ சம்திங் சின்னதாக சாமி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக அமைதியான இடம் இருந்துச்சு. அங்கெல்லாம் வந்து எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சாமியெல்லாம் பார்த்தோம். இந்த சாமி முருகரை பார்த்தாவே எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. நாங்கள் பார்த்தாவே ஒரு மாரி சந்தோஷமாயிடுறோம். சரி அவ்வளோதான்டா நம்ம ட்ரிப்பு முடிஞ்சது, வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா எங்கள் கூட வந்த ஒரு ஆண்டி ஒரு கோயில் சொன்னாங்க, இன்மையிலும் நன்மை தருவான்னு ஒரு கோயில் சொன்னாங்க. எங்களுக்கு அந்த கோயில் பேர் கேட்கவே ரொம்ப புதுசாக இருந்தது. அதில் வந்து சிவன் கோயிலாமா. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் மதுரை சிட்டிக்குள்ளே போய் பார்த்தோங்க. அது ஏதோ ஒரு குட்டி சந்தில் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த கோயிலோட ஸ்பெஷல்ஸ்லாம் நிறைய சொன்னாங்க. எங்களுக்கு கேட்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓ இந்த மாதிரிலாம் ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு நாங்கள் அப்போ தாங்க பார்த்தது. இதுதாங்க அந்த கோயில். உள்ளே வந்து ஃபோன் அலௌட் இல்லைங்க. அதனால் என்னால் உள்ளே வீடியோ கவர் பண்ண முடியல. சரி நாங்கள்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு சரி அவ்வளோதான் நம்ம ட்ரிப்பு முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. வீட்டுக்கு வரவே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. மிட் நைட் தான் வந்து சேர்ந்தோம். மிட் நைட் வந்து எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. இவ்வளோதாங்க நம்மளோட ட்ரிப்.